எங்களோட பிரதேசத்துல முதல் வெப்ப நிலை கூடுதலாக காணப்பட்டதால இந்த குளங்கள் முதல் சீரமைக்கப்படலை தானே. அந்த குளத்துல நீர் இல்லாத பற்றாக்குறையால இந்த கிணத்துல உள்ள நீர் குறைவடைந்துடும். அதால நான் மாறில மழையை நம்பி மட்டும்தான் விவசாயம் செய்கிறது. மற்றும்படி அந்த கோடையில இந்த கிணத்துல தண்ணி இல்லாதபடியால இந்த சிறு தோட்டங்கள் எதுவும் செய்கிறது இல்லை. இப்போது குளங்கள் கிராமங்கள் மறுமலர்ச்சி திட்டத்திலிருந்து முதலாவது சுழல் பைப்பு தந்தாங்க. சுழல் பைப்பில் எவ்வாறு நீரை சிக்கனப்படுத்தி எவ்வாறு விவசாயம் செய்யணுன்றதையும், மற்றது வாழை தந்துக்கிறாங்க, தேசிக்கண்டு தந்துருக்குறாங்க. அதை வச்சு நான் பயன்படுத்திக்கணும். எங்களோட மன்னார் மாவட்டம் சின்ன குஞ்சுகுளம் குளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீண்ட காலமாக வறட்சி தான் அதிகமாக காணப்படுவீங்க. இந்த வறட்சி இருக்கிற காரணத்தில் இங்கே உள்ள சிறிய விவசாயிகள், குறிப்பாக பெண்கள், விவசாயத்தை விட்டு வேறு தொழில் ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ப்ரொஜெக்ட் இங்கே குளங்களுக்காக மறுமலர்ச்சி இங்கே வந்தது பிறகு நாங்கள் ஒரு அடையாளப்படுத்தப்படுறதுன்னா இருக்கிற நீரை எப்படி வினைத்திறாங்க பயன்படுத்தலாம். இப்போ மழை காலங்கள் அதிகம் மழை பெய்யுது, குளத்தில் தண்ணி இருக்குது, அந்த நேரம் கிணத்துல தண்ணி இருக்குது, அந்த விவசாயம் செய்வாங்க. ஆனால் அந்த நேரம் மேட்டுநில பயிற்சியை இவங்களால் செய்ய இயலாது. இப்போ குறிப்பிட்ட இந்த விவசாயம் செய்வாங்க, மழை காலத்தில் நெற்பயிற்சியை பிரதானம் செய்வாங்க, மழை இல்லாத வறண்ட காலத்தில் வீட்டு தோட்டங்கள் அதிகமாக செய்வாங்க. அந்த நேரம் சவால் ஒன்று இவங்களுக்கு வருது என்னென்னு சொன்னால் நீர் பற்றாக்குறை. இப்போ ப்ரொஜெக்டை எடுத்த முடிவு கடுப்பில் இங்கே நாங்கள் கதைச்சி மக்களோட கேட்டு கதைச்சி விட அடிப்படையில் பார்த்தா இங்கே ஒரு தூவல் நீர்ப்பாசனமோ இல்லாட்டி நீர் முகாமைத்துவம் எப்படி விவசாயம் செய்யலாம் என்ற துணைப்பொருள் அடிப்படையில் இங்கே தூவல் நீர்ப்பாசனம் இங்குள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த தூவல் நீர்ப்பாசனத்தை ஊடாக இவங்க குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக பரப்பில் விவசாயம் செய்யக்கூடிய மாதிரி இவங்களுக்கு இருக்குது. உதாரணம் சொல்ல போனால் இவங்க தூவல் நீர்ப்பாசன கீழே இப்போ ப்ரொஜெக்டின் ஊடாக வாழை மரக்கண்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த வாழையிலேருந்து அறுவடைக்கு 9லேருந்து 12 மாதங்கள் செல்லும். இப்போ அதுக்கிடையில் இவங்க ஒரு ஊடு பயிற்சியாக மிளகாய் வளர்க்குறாங்க. மிளகாய் வேறு பயிர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இப்போ வாழை வருமானம் வரைக்கும் இவங்க காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இருக்கிற நீரை இவங்க விளைத்திறனாக பாவித்து அதிக வருமானம் பெறக்கூடிய மாதிரி ஒரு முறையாக இருக்குது. மக்கள் ஆரம்பத்தில் சில விருப்பம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. வாழைக்கு தண்ணி கட்டணம் அப்படி இருந்தவங்க இப்போ காலப்போக்கில் பார்த்தா இவங்களை அதிகமாக வச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த குளத்தோட்டங்களை வீட்டு தோட்டங்களை பார்த்து அதிகமாக யானைகள் அட்டகாசம் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் இந்த யானை தடுக்கிற முகமாக யானை வேலியாக அவங்களுக்கு வேலி ஓரங்களில் தேசி தோடை போன்ற தாவரங்கள் வளர்த்து கொண்டிருக்காங்க. திட்டத்தின் ஊடாக அதுக்கும் சில உதவிகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது வளர்ந்து வரும் சந்தர்ப்பத்தில் பார்க்க போனால் எங்களுக்கு யானைகள் அட்டகாசம் இங்கே குறைவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான சவால் 2 வந்தது. ஒன்று வறட்சி, 2வது காட்டு வளங்கள். இப்போ வறட்சியிலேருந்து இவங்க எப்படி தப்பித்து கொள்ளலாம். இப்போ வறட்சி அந்த நோக்கும்போது விவசாயத்தை விட்டு வெளியே போகாமல் எப்படி அதை தாக்குப்பிடிச்சி விவசாயம் செய்யலாம் என்ற முறையும் பார்க்குறாங்க. அதே நேரம் காட்டு வளங்களை எப்படி எங்களோட தோட்டத்தை காப்பாற்றி கொள்ளலாம். குறிப்பாக யானையை தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த யானை காப்பது என்ற நோக்கத்தில் அடிப்படையில் பார்த்தா அவங்க இந்த மாதிரி நீண்ட கால தாவரங்கள் தேசி தோடை வைக்கிறதுக்குள்ளாக வீட்டுத்துறை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இத்திட்டம் எனக்கு கிடைச்ச பிறகு சுழல் பைப்பு திட்டம் மூலம் எனக்கு நீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது நான் அந்த முதல் பாத்தியில் தண்ணி இறைச்சி அதை கட்டி முடிச்ச அப்புறம் அடுத்த வேலை செய்யணும். இப்போ அப்படி இல்லை. நான் இந்த பைப்பை போட்டு விட்டுட்டு மற்ற வேலைகளையும் நான் செய்து கொள்வது. ஆடு பார்க்க போகிறதோ இல்லாட்டி மற்ற வேலைகளையும் நான் இதை பயன்படுத்தி கொள்வது. இந்த தண்ணி கட்டுறது இந்த நேரத்தை நான் வேறு வேலையை எடுத்துக்கொள்வது. மற்றது இந்த வாழைக்கு அந்த மிகுதியான இடங்கள் இருக்குது தானே, அதில் எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான மரக்கறிகள் அதுகளை போட்டு எந்த தேவைக்கும் எடுத்துக்கொள்வது மிகுதியே இனிமேல் தான் எனக்கு பயன் தரும். அதை நான் இனி பிரயோசனப்படுத்திக்கொள்வேன். எனக்கும் எடுத்துக்கொண்டு மேலதிகமானதை ஒரு சின்ன விற்பனை செய்து என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவையோ டியூஷன் காசையோ நான் கொடுத்துக்குவேன். மீதியான இடங்களுக்கு நீரை வீண் விரயமாக்கக்கூடாண்டு இந்த பைப் திட்டம் தந்தா பிறகு கொஞ்சம் பூசணி போட்டு அதுலேருந்து வருமானத்தை எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சத்தை பிள்ளைகள படிப்பு செலவுக்கும் என் வாழ்வாதார செலவையும் கொண்டு போகிறது. அவர் செய்கிற வேலையை கொஞ்சம் தான் சேர்த்து கொண்டு வச்சுக்கிறது. பின்னுக்கு பணம் தானே, அதுக்காக சேர்த்து கொள்வது. இந்த திட்டத்தை எனக்கு ஊக்குவித்ததுக்கும் இதிலிருந்து எனக்கு முன்னேறதுக்கு நிறைய உற்சாகம் இருக்குது. நான் இதை வச்சு இன்னும் முன்னேறுவேன். பெண்கள் விவசாய தலைமையிலிருந்து எனக்கு முன்னேறதுக்கு ஒரு உற்சாகம் ஒன்று இருக்கு. இதை வச்சு நான் பயன்படுத்துவேன்.